உங்கள் சத்யாவில் இப்பொழுது ஆடி அதிரடி தள்ளுபடி. வளர்ச்சி திட்டங்களை முன்னெடுப்பதற்கு பதில் மக்களை ஏமாற்றுவதற்கான வழியை மட்டும் முதலமைச்சர் செய்து வருவதாக முன்னாள் அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் விமர்சித்துள்ளார். பெருந்தலைவர் காமராஜரின் 124வது பிறந்த நாள் இன்று கொண்டாடப்பட்டு வருகிறது. இதனை முன்னிட்டு தூத்துக்குடியில் உள்ள அவரின் திருவுருவ சிலைக்கு முன்னாள் அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். திமுக மாநில வர்த்தக அணி இணை செயலாளர் உமரி சங்கர் உள்ளிட்ட திமுகவினர் இதில் கலந்து கொண்டனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அனிதா ராதாகிருஷ்ணன், வளர்ச்சி திட்டங்களை முன்னெடுப்பதற்கு பதில் மக்களை ஏமாற்றுவதற்கான வழியை மட்டும் முதலமைச்சர் விஜய் செய்து வருவதாக விமர்சித்தார். தவேக ஆட்சி கவிழ்வது உறுதி என அவர் திட்டவட்டமாக தெரிவித்தார். இன்றைக்கு இருக்கின்ற ஆட்சியாளர்கள் மக்களை பற்றி கவலைப்படாமல், அதுவும் குறிப்பாக டெல்டா பகுதியில் இருக்கின்ற மக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கின்ற இந்த சூழ்நிலையில் மேகதாது அலையில் இருக்கின்ற பிரச்சனைகளை எடுத்து பாரதத்தினுடைய பிரதமரை அணுகி உடனடியாக அந்த பகுதியின் தண்ணீர் வருவதற்கான ஏற்பாடுகளை செய்யாமல் அவர் எதையோ குழப்பிக் கொண்டிருக்கின்றாரே தவிர அவர் ஆட்சி செய்யவில்லை. ஆட்சி செய்வது மட்டுமல்ல, மக்களை ஏமாற்றுவதற்கு என்னென்ன வழிகள் இருக்கின்றதோ அதை மட்டும்தான் செய்கின்றார்கள். இன்றைக்கு தஞ்சையில் இருக்கின்ற எல்லா பகுதியின் மக்கள் இந்த முதலமைச்சரை இவர் முதலமைச்சரா, இந்த முதலமைச்சர் தேவையா என்ற கேள்வியை கேட்கின்ற நிலை இருக்கின்றது. வளர்ச்சி திட்டங்களை முன்னெடுப்பதற்கு பதில் மக்களை ஏமாற்றுவதற்கான வழியை மட்டும் முதலமைச்சர் செய்து வருவதாக முன்னாள் அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் விமர்சித்துள்ளார். பெருந்தலைவர் காமராஜரின் 124வது பிறந்த நாள் இன்று கொண்டாடப்பட்டு வருகிறது. இதனை முன்னிட்டு தூத்துக்குடியில் உள்ள அவரின் திருவுருவ சிலைக்கு முன்னாள் அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். திமுக மாநில வர்த்தக அணி இணை செயலாளர் உமரி சங்கர் உள்ளிட்ட திமுகவினர் இதில் கலந்து கொண்டனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அனிதா ராதாகிருஷ்ணன், வளர்ச்சி திட்டங்களை முன்னெடுப்பதற்கு பதில் மக்களை ஏமாற்றுவதற்கான வழியை மட்டும் முதலமைச்சர் விஜய் செய்து வருவதாக விமர்சித்தார். தவேக ஆட்சி கவிழ்வது உறுதி என அவர் திட்டவட்டமாக தெரிவித்தார். இன்றைக்கு இருக்கின்ற ஆட்சியாளர்கள் மக்களை பற்றி கவலைப்படாமல், அதுவும் குறிப்பாக டெல்டா பகுதியில் இருக்கின்ற மக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கின்ற இந்த சூழ்நிலையில் மேகதாது அலையில் இருக்கின்ற பிரச்சனைகளை எடுத்து பாரதத்தினுடைய பிரதமரை அணுகி உடனடியாக அந்த பகுதியின் தண்ணீர் வருவதற்கான ஏற்பாடுகளை செய்யாமல் அவர் எதையோ குழப்பிக் கொண்டிருக்கின்றாரே தவிர அவர் ஆட்சி செய்யவில்லை. ஆட்சி செய்வது மட்டுமல்ல, மக்களை ஏமாற்றுவதற்கு என்னென்ன வழிகள் இருக்கின்றதோ அதை மட்டும்தான் செய்கின்றார்கள். இன்றைக்கு தஞ்சையில் இருக்கின்ற எல்லா பகுதியின் மக்கள் இந்த முதலமைச்சரை இவர் முதலமைச்சரா, இந்த முதலமைச்சர் தேவையா என்ற கேள்வியை கேட்கின்ற நிலை இருக்கின்றது. உங்கள் சத்யாவில் இப்பொழுது ஆடி அதிரடி தள்ளுபடி.